ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா அரைச்சி குழம்பு வச்சிடலாம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு, சீரகம், மிளகு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஒரு 10 பல் போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் 2 தக்காளி போட்டிருக்கேன். அதையும் நல்லா அது கூட சேர்த்து வதக்கிக்கணும். வதக்கிட்டு நல்லா சோற வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் மல்லித்தூள் போடணும். மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூனு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுவும் கொஞ்சம் வதங்கணும். மல்லித்தூள் போட்டிருக்கறனால நல்லா வதங்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் போட்டுக்கலாம். நான் துருவி வச்சுருக்கேன். தேங்காயும் போட்டு ஒரு லேசாக சூடு பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா தாளித்து விட்டுக்கலாம். தாளிச்சிட்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சைஸ் பெருசாக போட்டுக்கணும். அதை நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். வெந்துட்டுருக்கிட்டு அதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டு வந்து ஊற்றிக்கலாம். மசாலா அரைச்சிட்டேன், அதை ஊற்றிக்கலாம். நல்லா மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கணும். நல்லா கலக்கி விட்டுட்டு லேசாக உப்பும் போட்டுட்டேன். உருளைக்கிழங்கு வேகும் போதே உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கிழங்கு வெந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.